ஹலோ கைஸ், வெல்கம் பேக் தி சேனல் ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன ட்ராமா பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தி எக்ஸாம் ஏர்லி. ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பின்னாடி வந்து ஒரு 3 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வந்து ஹீரோடு கேட்காங்க, நீ என்ன வழி அனுப்ப வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, உங்களால் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த 3 பேரில் ஒருத்தன் வந்து ஒரு லெட்டர் எடுத்து வாசித்து பார்க்கான். வாசித்து பார்த்துக்கா, இதுதான் என்னோடய ஜாமீனோட லெட்ரு, நீ என்னை தடுக்க முடியாது, இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த 3 பேர் நடந்து போகிறாங்க. ஹீரோ தனியாக நின்று சிரிச்சிட்ருக்காரு. சீனை கட் பண்ண ஓஜங் குரூப்பை தான் கட்டுறாங்க. ஓஜங் குரூப்புங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தோட சிஇஓ தான் வாங். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வாங்கோட பையன் தான் இப்போ வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டுருக்கான். இப்போ வாங் வந்து அவனோட லாயர்கிட்ட கேட்குறாரு, என் மகன் ரிலீஸ் ஆகிட்டானா அப்படின்னு கேட்குறாரு. உடனே லாயர்னு சொல்கிறார், ஆமாம் ரிலீஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் எதுக்காண்டி ஜெயிலுக்குள்ளே போனான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. வாங்கோட மகன் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸில் ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணி அந்த பொண்ணை அடித்து கொண்டுறாரு. அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டி முடிச்சுட்டு இப்போது அப்படியே ஒரு அடுத்த சீனுக்கு போகிறாங்க. இப்போ ஊர் முழுக்க ஒரே பேச்சாக தான் இருக்குது. அது என்ன பேச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஓஜங் குரூப்பு வந்து ஒரு பெரிய மோசடி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டு வருது. அதே மாதிரி எல்லாருமே அந்த குரூப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டை காமிக்காங்க. கோர்ட்டில் வந்து அந்த குரூப்புக்கு வந்து அந்த குரூப்போட சிஇஓக்கு வந்து தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ சீனை கட் பண்ணி வாங்கியும் அவளோட லாயர்ஸ் தான் காட்டுறாங்க. இப்போ அதில் ஒரு லாயர் வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கொலைப்படைங்க தலைவரை, இன்னும் 1 வருஷத்தில் உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எல்லாம் வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த லாயர் சொல்கிறாரு. அதுக்கு வாங்க என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அப்போ நீ வந்து எனக்கு பதில் உள்ளே இரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாரி தலைவர் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போ அப்படியே நடந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவாக இருக்குது, இன்னொரு குரூப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக இருக்குது. அவரை அப்படியே வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து முட்டையை தூக்கி எறிகிறாங்க. அப்படி முட்டையை தூக்கி எறியும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து அவர் கொடையை கொண்டு வந்திருப்பார். அந்த கொடையால் இவங்களை காப்பாற்றுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, நான் தான் லாயர் லீ, உங்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேனில் ஏற்றி வைக்கிறாரு. வாங்கும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த போலீஸ் வேனில் ஏறி கிளம்பிடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாங்கோட லாயர்ஸ் வந்து இவரை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி கேட்குறாங்க, நல்ல வேலை அந்த முட்டை வந்து என் மூஞ்சில் போட்டு என் மூஞ்சி இதாகிரும் பார்த்தேன், நல்ல வேலை எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்டோன்னே அந்த இடத்துல நம்ம படத்தோட டைட்டில் போடுறாங்க, பரோல் எக்ஸாமினர் லீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் கழிச்சு அப்படின்னு சீனை காட்டுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாங் வந்து அப்படி படுத்து கிடந்து சேவிங் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பொண்ணு சேவ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்கிறான், அவங்க அறையில் வந்து லாயர் லீ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவர் எஞ்சி ஜெயில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாரு. நடந்து வந்து ஒரு ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காரு. லீ வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுத்தோன்னா அவர் எடுத்து சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நடிகை சோய்வான் மிங் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. புதிய திரைப்படம் ஒன்றில் நடிக்க போகிறாங்க, வாங்க வந்து அது உண்மையாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு லாயர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவர் ஒரு டேப் எடுத்து காட்டுறாரு. இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்டருக்கு அவங்க புதிய படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே வாங்க அந்த போஸ்ட்டை பார்த்து, ஏன் அனுமதி இல்லாமல் அவள் எப்படி படம் நடிக்கலாம், அவளுக்கு என்ன தைரியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. லீ பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் லாயர்கிட்ட சொல்கிறாரு, கடந்த முறையும் இப்போதும் லியோவோட ஏற்பட்ட பிரச்சனை அவளுடைய குறும்புகளையும் பற்றி நீ என்று தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ரைட் ஹேண்டு லாயர்கிட்ட வந்து, நீ கேஸ் போட்டாட்டும் அந்த லியோவை என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் ஓகே சார் கொண்டு வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம லீயை பார்க்காங்க. லீ வந்து அப்படி மொபைல் ஃபோனையும் நோண்டிகிட்ருக்காரு. உடனே லீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்னை காப்பாற்றும் போது இருந்த உனக்கு ஆர்வம் இப்போ உன்ட்டு இல்லையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. லீ யோசித்து, தலைவரை நீங்கள் சொன்ன மிஸ்டர் லியோவை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு, லியோ உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு லியோ யாருன்னு தெரியாது, இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி லியோவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சீனை கட் பண்ணுறாங்க. சீனை கட் பண்ணி பார்த்தா இவர் அப்படியே அவருடைய ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கு போய்ட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் லியோன்னு சர்ச் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்காரு லியோனா யாருன்னு. லியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோ வந்து ஒரு நாய்.
அவரோட ஆஃபீஸுக்கு போய் அவரோட அசிஸ்டண்ட் கூட இந்த பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன லியோன்னா என்ன அந்த டிவியில் சமைப்பான அவனா அப்படின்னு கேட்குறாரு. அவன் இல்லை, லியோனா ஒரு நாய். என்ன நாயா அப்படின்னு அவன் கேட்கான் அசிஸ்டண்ட்டு. ஆமாம் நாய் தான் அப்படின்னு லீ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நாயை காட்டுறாங்க. அந்த நாய் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கோட எக்ஸ்-ஒய் கிட்ட தான் இருக்குது. அதாவது அந்த நடிகிட்டே இருக்குது. அதை எப்படியாவது எடுத்து இவர்கிட்ட கொடுக்கணும், அதான் இவரோட டாஸ்க்கு. இப்போ அது எப்படி நம்ம கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா வருது. இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையை வந்து பார்க்கில் மீட் பண்ணுறாரு. அந்த நடிகை பார்க்கில் அந்த நாயை அப்படியே கூட்டிகிட்டு வர, வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இவர் வேகமாக அப்படியே முன்னாடி போனார். அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஓ நீங்களா, வணக்கம், நீங்கள் சோய்வா மீன் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான். உடனே விழுப்புரத்தை பார்த்த விட இங்கே ரொம்ப அழகாக இருக்கீங்களே நேரில் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் சொல்லி நான் லியோவை சொன்னேன் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறாரு. உடனே உங்களுக்கு லியோ எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோடனே இவரில் நான் ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் முன்னாள் ஹஸ்பண்டு டாங் போஜங் குழுமத்தின் சிஇஓ எனது வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் கேட்டுட்டு என்ன இப்போ நான் படம் எடுக்கிறது அவருக்கு என்ன கோபம் வந்துச்சா அப்படிங்கக்கா. பிரச்சனை பண்ண நீ வந்திருக்கியா, கேஸ் எதுவும் போட போறியா என் படத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. லாயர் லீ வந்து இல்லை இது திரைப்படத்தை வச்சு இல்லை, எனக்கு இந்த லியோ வேணும், இந்த நாய் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இந்த நடிகை வந்து கோவமாக இதை பற்றி யோசிக்க வேண்டாம் சொல்லு அவன்கிட்ட அப்படி சொல்கிறா. கிளம்பி போயிடுறா. இப்போ இந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அதாவது டாக் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அது. அங்கே போய் அந்த நாய்க்கு ஏதாட்டு ஒரு பிஸ்கட் வாங்கி அந்த நாய்க்கு கொடுக்கலாம் போகிறா. அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த நாய் இல்லை. அந்த நாய் வந்து இவர் கூட நின்றுட்டுருக்கு. ஏன்னா அந்த நடிகை கேட்கா எதுக்கு இப்போ மீண்டும் வந்த அப்படின்னு கேட்கா. உடனே நான் வழக்கு போட வந்தேன். என்ன வழக்கா, எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே லியோவின் காவல் மற்றும் வறுமை உரிமைகளை தொடர்பாக வழக்கு ஒன்று போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சட்டப்படி பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து அவர்கிட்ட தான் இருக்கணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அந்த நடிகை சொல்கிறா, அந்த மனுஷன் இந்த நாய்க்கு எதுவுமே பண்ணலை, லியோவுக்கு எதுவும் பண்ணலை. அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நோட் எடுத்து காட்டுறாரு. அந்த நோட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லியோவுக்கு வந்து மருத்துவ கட்டணம், சிற்றுண்டி கட்டணம், எல்லா கட்டணமும் அந்த இதில் இருக்குது. இது போதும் எனக்கு, இதை வச்சு உங்கள் மேலே கேஸ் போட்டுருவேன், கேஸ் போட்டு டாகை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஓகே நம்ம அப்புறம் கோர்ட்டில் சந்திக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உடனே இரு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாங்க. அவரோட ஆஃபீஸில் உட்காந்து அந்த ஆஃபீஸில் வந்து இவரோட அசிஸ்டண்ட் இருப்பான் இல்லையா, அவன் வேகமாக வரான். மேடம் நான் உங்கள் வெரி ஃபேன் மேடம், எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஓகே இது கொண்டா போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த நோட்டை வாங்கி ஆட்டோகிராஃப் போடுறான். அடுத்த படத்துக்கு பாருங்கள் பெரிய கட்டோட்டாக வச்சு மாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது லீ வந்து ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து எங்கள் முன்னாடி வைக்கா. இப்போ அவள் என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, தலைவர் நாய் மட்டும் தான் மிஸ் பண்ணாரா, என்ன மிஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்கிறாரு, அவருக்கு அந்த நாய் மேலே தான் இஷ்டம் இருக்குது, என்ன செய்ய முடியும் சொல்கிறான். உடனே இப்போது லீ சொல்கிறாரு, ஒன்று அந்த நாயை கடன் கொடுங்க, இல்லைன்னா கோர்ட்டில் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் எல்லா முடிவும் உங்கள் கையில் பொறுத்திருக்க, நான் கோர்ட்டில் சந்திக்கணுமா இல்லை அதனால் கடன் தரீங்களா அப்படின்னு லீ சொல்லிகிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்சியோட ஒரு தகராறு ஒன்று இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு. அதை வந்து இவர் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாரு. அரை நாள் மட்டும் எனக்கு லியோவை கடன் கொடுங்க, உங்களுக்கு நான் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அதுக்கு ஓகே சொல்லி அந்த லியோவை கையில் கொடுத்துட்றான். இப்போ நம்ம வந்து அப்படி அவர் ரூமுக்குள்ளே வராரு. ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. டெக்கரேஷன் பண்ணி லைட்டு போட்டு சும்மா பலபலன்னு இருக்குது. இப்போ வந்து அப்படி வந்து அவரோட சோஃபாவில் உட்காராரு. உட்காந்துட்டு டிவியில் லியோ அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறாரு. ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அந்த டாக் ஃபோட்டோ வருது. அதில் அந்த டாகோட இவர் இருந்த ஃபோட்டோ எல்லாமே வருது. இவர் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு சந்தோஷத்தில். அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த டாகோட வராரு. அப்படியே வந்து டாகோட வந்து அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அங்கே வந்து கான்ஃபரன்ஸ் கால் வருது. அதாவது இவருடைய லாயர் டீம் அப்படியே அந்த இதில் வந்துடுறாங்க கான்ஃபரன்ஸ். இவர் பாட்டு பாடி ஆடிட்டு இருக்கிறது எல்லாருமே பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குங்க, எதுக்கு இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. லியோ நான் கூட வந்துட்டாங்க அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அது லியோ தானே அப்படிங்கிற அந்த ரைட் ஹேண்டு. இவர் பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த பாட்டு சவுண்டை குறைச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம லீ வந்து ஆடிக்கிட்டே கிடக்காரு.
நிறுத்து 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 அப்படிங்காரு. நம்ம உடனே நிப்பாட்டிட்டு அந்த இதை பார்க்க வீடியோ காலை கட் பண்ணிவிட்டு இவர்கிட்ட லீட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீ எப்படி நான் லீவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. லீவ் சொல்கிறாரு, நான் அவங்கள பணிவாக மிரட்டினேன். என்ன மிரட்டினியா அவன் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. வழக்கு போடுவேன்னு சொன்னேன், அதான் அவங்க பயந்து போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவங்களுக்கு படம் வேறு வருது. இப்போ வந்து இந்த மாதிரி பேட் நியூஸ் வந்து அவங்களுக்கு இமேஜ் பாதிக்கும், அதனால் அவங்க கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே இவர் சொல்கிறாரு, அந்த லாயர் முட்டாள்களோட நீ கொஞ்சம் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து உடனே லீவை கூட்டு வந்து உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து பரோல் பரிசோதகராக மாற்றுங்க அப்படிங்காரு. அவரும் அதுக்கு ஓகே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எதுக்கு நீங்கள் பரோல் பரிசோதகராக ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் அதை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.